தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக பிரபல ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சாவை தமிழக முதல்வர் விஜய் நியமித்துள்ளார். நண்பன், பீஸ்ட், லியோ உள்ளிட்ட படங்களின் ஒளிப்பதிவாளரான மனோஜ் பரமஹம்சா தரமணி தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் முன்னாள் மாணவரும் ஆவார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி ஒளிப்பதிவாளராக அறியப்படும் அவர் 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய சிறப்பு பாடலின் ஒளிப்பதிவையும் அவர் மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகும் பல்வேறு பிரம்மாண்ட திரைப்படங்களில் தனது தனித்துவமான காட்சி அமைப்பின் மூலம் கவனம் பெற்றார். இந்த நியமனத்திற்கு சமூக வலைதளங்களில் வரவேற்பும் விமர்சனங்களும் எழுந்துள்ள நிலையில் தொழில்நுட்ப கலைஞருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது என பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயம் ஊராட்சி வேளாங்காட்டுப்பட்டியில் விவசாய நிலத்தில் கற்களை அகற்றும் பணியின் போது 2000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் முதுமக்கள் தாழி மண்பாண்டம் கண்டெடுக்கப்பட்டது. விவசாயி ஆறுமுகத்திற்கு சொந்தமான நிலத்தில் பள்ளம் ஏற்பட்டதை அடுத்து கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இயந்திர உதவியுடன் கற்களை அகற்றிய போது மண்ணுக்குள் புதைந்திருந்த முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் உள்ளே மண் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. பழங்காலத்தில் இறந்தவர்களை தாழிக்குள் உட்கார்ந்த நிலையில் அடக்கம் செய்ததாகவும், இந்த தாழிகள் மனிதன் இறந்த பின் மீண்டும் தாயின் கருவறைக்கே செல்கிறான் என்ற நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவும் கூறப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட தாழி குறித்து தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தற்போது கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது.